வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சந்திப்பது மகிழ்ச்சி. பாருங்கள், தக்காளி பழுக்க ஆரம்பிச்சிச்சு. செடியிலே கலர் மாறுது பாருங்கள். இதுக்கப்புறம் ஆனால் பூ வைக்கலை. அப்புறம் வீட்டுக்கு புது வரவு இந்த செடிகள் பூ பூக்கும், அதுக்காக வைக்கப்பட்ட செடிகள். இது வந்துட்டு வாடாமல்லி செடி ஒன்று நட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடி வச்சால அது பூத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அழகுக்கான ஒரு குச்சி நட்டு வச்சால அது பூத்து இருக்குது. அப்புறம் இதுவும் புது உறவுகள் தான். இந்த தக்காளி செடி நம்ம காய்கறி வேஸ்ட்லேருந்து வந்த தக்காளி செடி, அது எடுத்து நட்டுருக்கேன். இது ஒரு குட்டி செடி. இது ஒரு குட்டி செடி நட்டுருக்கேன். இது ஒரு குட்டி செடி நட்டுருக்கேன். இது தொட்டியில் இருந்துச்சு, வளர்ச்சியே இல்லாமல் இருந்துச்சு, அதில் எடுத்து இங்கே நட்டுருக்கேன். இதுவும் வந்து காய்கறி வேஸ்ட்டில் வந்து தக்காளி செடி, அதையும் எடுத்து நட்டுருக்கேன். இது ரெண்டும் தொட்டியில் இருந்துச்சு. செம்பருத்தி செடி கீழே ஒரு குட்டி தொட்டியில், அதை எடுத்து இங்கே நட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் கனகாம்பரம், இன்னைக்கு டிசம்பு பால் ரோஸ் கலர் 3 பூ பூத்துருக்கு. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட் மீ ஃப்ரெண்ட்ஸ். இன்று திருமண நாள், பிறந்தநாள் காணும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளர்க.